வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இது 2 மார்க்லயும் வரும், 3 மார்க்லயும் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தில் போரேட் டெஸ்ட். இது இப்படி கேட்கலாம், வேற எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா புக் பேக்ல ஹவு வில் யூ ஐடென்டிஃபை த போரேட் ரேடிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க நம்ம இப்போ கொஸ்டினை பார்த்துடலாம். When the boric acid or borate salt is heated with ethyl alcohol, boric acid யோ இல்ல borate salt நீங்க ethyl alcohol ஹீட் பண்றீங்க, presence of sulfuric acid இது வந்து கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். presence of sulfuric acid and ester triethyl borate is formed. என்ன ஃபார்ம் ஆகுது? நமக்கு ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகுது, அதுதான் triethyl borate is formed. The vapor of this ester burns with green edged flame. அந்த எஸ்டருடைய வேப்பர் நம்ம burn பண்ணோம்னா அது எட்ஜஸ்ல வந்து green ஆ எரியும். அப்படி எரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள்ட்ட பிரசண்டா இருக்க சால்ட் போரேட் சால்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது டெஃபினிஷன் மட்டும் எழுதுனா 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஈக்குவேஷனும் சேர்த்து எழுதணும். வாங்க சாஸ்திரத்தில் எப்படி எழுதுதுன்னு. போரிக் ஆசிட் ஃபார்முலா கவனிங்க, BOH thrice. இதுதான் போரிக் ஆசிடுடைய ஃபார்முலா. இதை எப்படி எழுதலாம்? வேற எப்படி எழுதலாம்? நம்ம H3BO3 எழுதலாம். ரெண்டுமே எழுதலாம், தப்பு கிடையாது. சார் இங்க எழுதுனது காரணமா தான் எழுதிருக்கேன், கவனிங்க. இப்படி நீங்க எழுதிக்கங்க, BOH thrice. சரிங்களா? இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம எத்தில் ஆல்கஹால் போடணும். நம்ம ஃபார்முலா தெரியும். எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் என்னது? C2H5OH போட்டாச்சு. gives என்ன கண்டிஷன்? presence of concentrated sulfuric acid. அதை என்ன பண்ணணும்? நீங்க ஆரோ மேல கண்டிப்பா எழுதணும், presence of sulfuric acid. இது எழுதாம விட்டீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் போயிடும். சரிங்களா? ரைட். என்ன ஃபார்ம் ஆகுது? ட்ரைஎத்தில் போரேட் ஃபார்ம் ஆகுது. நல்லா கவனிங்க, B இருக்கு இங்க பாருங்க சார், கவனிங்க, C2O இந்த பார்ட் மட்டும் அப்படி என்ன ஆகுது? அந்த பிராக்கெட்ல வந்துருது. அப்ப B C2H5O இங்க thrice இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் thrice போட்டுருங்க. போட்ட பிறகு இங்க O போயிருச்சு, இங்க OH இங்க H மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? வாட்டர் மாலிகுல் வரும், H2O போட்டுருங்க. சரிங்களா? இப்ப பேலன்ஸ் வாங்க பண்ணலாம். இங்க எத்தனை இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. C2H5O 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 3 போடுங்க. சரிங்களா? போரான் 1 சரியா போயிடுச்சு. ரைட். இப்போ ஹைட்ரஜனை பாருங்க, இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கு, மொத்தம் 6 ஹைட்ரஜன். அப்ப இங்கே 3 போடுங்க. 3 போட்டீங்கன்னா 6 ஹைட்ரஜன் வந்துடும். ரைட்டா? அடுத்து ஆக்சிஜனை பாருங்க, இங்க ஒரு 3 ஆக்சிஜன், அங்க ஒரு 3 ஆக்சிஜன், மொத்தம் 6 இருக்கு. இங்கேயும் 3 ஆக்சிஜன், இங்கேயும் 3 ஆக்சிஜன், 6 இருக்கு. ரொம்ப சிம்பிள் அந்த கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க, கவனமா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன். இதுவும் திரும்ப கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரோபோரேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஹாலஜனேஷன் என்னது? ஹாலஜனை ஆட் பண்றது. ஹைட்ரஜனேஷன் என்னது? ஹைட்ரஜன் ஆட் பண்றது. ஹைட்ரேஷன் என்னது? தண்ணியை ஆட் பண்றது, வாட்டர் ஆட் பண்றது. இங்க ஹைட்ரோபோரேஷன். அப்ப என்ன பண்ண போறோம்? ஹைட்ரஜனே ஆட் பண்ண போறோம், போரானையும் ஆட் பண்ண போறோம். அதுதான் ஹைட்ரோபோரேஷன். என்ன பண்றான் பாப்போம் வாங்க. So diborane adds on to alkene and alkyne in ether solvent at room temperature. அந்த அல்கீனோடையோ இல்லை அல்கைனோடையோ டைபோரனை ஆட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹைட்ரோபோரேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஹைலி யூஸ்டு இன் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஃபார் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன்ல இது அதிகமா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? வாங்க, இதுலயும் ஈக்குவேஷன் இருக்கு, அதுக்கு மார்க் இருக்கு, கவனிங்க பாருங்க. டைபோரேன் ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னதுமா? B2H6. இதுதான் டைபோரேன். சார் என்ன பண்ண போறோம்னா ஒரு அல்கீனோட ஆட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க, RCH+CHR. இது ஒரு அல்கீன். சரிங்களா? போட்டாச்சு. இது என்ன கொடுக்க போகுது நமக்கு பாருங்க, போரானும் உள்ள போகுது, ஹைட்ரஜனும் உள்ள போகுது. என்ன நடக்குது அப்படின்ற நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப கவனிங்க, ஹைட்ரஜன் உள்ள ஆட் ஆக போகுது, போரான் ஆட் ஆக போகுது. எப்படி ஆட் ஆக சார் போறேன் கவனிங்க. இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு போயிருச்சு. அப்ப எப்படி மாறுது பாருங்க, RCH2. இந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிரும்? சிங்கிள் பாண்ட் ஆயிரும். பாண்ட் CHR. பிராக்கெட் போட்டுக்கங்க, பீன் போட்டுக்கங்க, இங்க thrice போட்டுக்கங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரைட்டா? சரி. இங்க போரான் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அங்க எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப முன்னாடி 2 போடுங்க. அப்ப 2 போரான் டேலி ஆயிருச்சு. இந்த மொத்த குரூப் எத்தனை இருக்கு? 2 6 இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க என்ன பண்ணணும்? நம்ம 6 போட்டா வேலை முடிஞ்சிருச்சா? சரிங்களா? ரைட். அதாவது இதுல என்ன பண்ணீங்க, ஹைட்ரஜன் உள்ள சேர்த்திருக்கீங்க, போரானே உள்ள சேர்த்திருக்கீங்க. அதனால இது பேர் என்னதுமா? ஹைட்ரோபோரேஷன். இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷன் எழுதி பார்த்துக்கங்க, ஏன்னா ஈக்குவேஷனுக்கு மார்க் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.